Welcome to Helen Chemistry channel. In this video, we are going to discuss the topic crystal field stabilization energy. Distribution of d electrons in octahedral complexes. சரிங்களா? In the octahedral complexes, D2, D3 configuration, the electrons occupy different degenerate D2G orbital. சரிங்களா? And remains unpaired தான் இருக்கும். இப்போ D2க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னது T2Gயில் வந்து மொத்தம் எத்தனை இது இருக்குது 1 2 3 அப்போ 1 2 இது வந்து D2க்கு அப்போ D3க்கு வந்து என்னது இந்த இது ஃபில் ஆயிடும் ஸோ D2 D3 T2G ஆர்பிட்டால் சிங்கிளி பேர்ட் ஆயிடுது அண்ட் ரிமைன்ஸ் அன்பேர்டு இப்போ இந்த கேஸ் ஆஃப் D4 கான்ஃபிகரேஷன் வரும்போது இதில் வந்து ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது இந்த ஃபோர்த் எலக்ட்ரான் இந்த இஜிலேயே T2Gலேயே ஃபில் ஆகலாம் அல்லது இஜிக்கு போகலாம் சரிங்களா ஸோ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் எது பாசிபிள் T2G இஜி சரிங்களா இப்போ இது D2 D3 கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரான்ஸ் இந்த T2Gலேயே ஃபில் ஆயிரும் ஸோ ரிமைன்ஸ் அன்பேர்ட் தட் இஸ் நோ சேஞ்ச் இப்போ இது D4 D5 கான்ஃபிகரேஷன் வரும்போது எலக்ட்ரான் T2Gலையும் ஃபில் ஆகலாம் அல்லது இஜிலையும் ஃபில் ஆகலாம் ஸோ வாட் இஸ் த கான்செப்ட் அது என்ன கான்செப்ட் அப்படின்னா டெல் நாட் கிரேட்டர் தேன் பி டெல் நாட் வந்து என்னது கிறிஸ்டல் ஃபீல்ட் ஷிஃப்டிங் எனர்ஜி பி வந்து என்னது பேரிங் எனர்ஜி ஸோ அந்த டெல் நாட் கிரேட்டர் தேன் பியாக இருந்துச்சு அப்படின்னா T2Gலே வந்து என்னது எலக்ட்ரான்ஸ் பேரப் ஆயிரும் ஃபஸ்ட்டு சிங்கிளட்டும் ஃபில் ஆகும் டபுளட்டும் ஃபில் ஆயிரும் சரிங்களா இப்போ இது இஃப் டெல் நாட் லெஸ் தேன் பி அதாவது சிஎஃப்சி வேல்யூ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி லெஸ் தேன் பியாக இருந்ததுன்னா இந்த ஃபோர்த் எலக்ட்ரான் எங்கே போகும்னா இந்த இஜிக்கு போயிடும் சரிங்களா இது ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் இந்த ப்ரீவியஸ் வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இதெல்லாம் இங்கே அகைன் சொல்கிறேன் டெல் நாட் கிரேட்டர் தேன் பி அப்படின்னா என்னவாகும் T2Gயில் தான் சிங்கிளர் டபுளட் எல்லாம் ஃபில் ஆகும் அதுக்கப்புறம் தான் இஜிக்கு எலக்ட்ரான் கோஸ் த்ரூ ஆகும் இப்போ இது டெல் நாட் லெஸ் தேன் பின்னு இருக்கும்போது வந்து என்னது T2G இஜி இது எல்லாத்துலேயுமே வந்து என்னது சிங்கிளட்டு ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் டபுளட்டு வந்து பாசிபிள் ஆகும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் let us consider two different iron 3 complexes FeH2O6 3+ இது வந்து வீக் ஃபீல்ட் இதோட CFC வேல்யூ வந்து என்னது 14,000 சென்டிமீட்டர் மைனஸ் நெக்ஸ்ட் FeCN6 3- இது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு காம்ப்ளெக்ஸ் இதோட டெல் நாட் சிஎஃப்சி வேல்யூ வந்து 35,000 சென்டிமீட்டர் இதோட பேரிங் எனர்ஜி டோட்டல் வந்து என்னது 30,000 சென்டிமீட்டர் -1 இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸஸ்லையுமே பார்த்தோம்னா Fe3+ என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குது D5 கான்ஃபிகரேஷன் இன் அக்வா வாட்டர் தான் வந்து என்ன சொல்லுவோம் அக்வான்னு சொல்லுவோம் இன் அக்வாவில் பொறுத்த வரைக்கும் இந்த டெல் நாட் வேல்யூ வந்து என்னது பேரிங் எனர்ஜியை விட கம்மியாக இருக்குது டெல் நாட்ங்கிறது வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி பேரிங் எனர்ஜியை விட கம்மியாக இருக்கும் ஸோ அது கம்மியாக இருந்தது ஃபோர்த் எலக்ட்ரான் எங்கே போகும் என்டர்ஸ் இன்டு த இஜி ஆர்பிட்டால் ஸோ த கான்ஃபிகரேஷன் வந்து என்னது T2G 3 EG 2 பட் இன் சைனோட காம்ப்ளெக்ஸ் வந்ததுனா இந்த சிஎஃப்சி வேல்யூ வந்து பேரிங் எனர்ஜியோட ஹையாக இருக்குது ஸோ த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் எலக்ட்ரான்ஸ் பேர் அப் வித் த T2G ஆர்பிட்டால் ஸோ த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்னது T2G5 EG0 சரிங்களா ஸோ த ஆக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேன் பி ascertained by calculating the crystal field splitting energy. So, the crystal field stabilization energy is defined as the energy difference of electronic configuration of Ligand field, electronic configuration of isotropic field, very centered. ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் தான் என்னது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம் ஸோ லிகாண்ட் T2G -0.4 plus NEG 0.6 delta naught plus NPP N-PP. So NT2G number of electrons in the T2G orbital, NEG number of electrons in EG orbitals. So PNP is the number of electron pairs in the Ligand field. NP N-P is the number of electron pairs in the isotropic field. So examples calculating the
CFC for the ion complexes. ஸோ இதான் வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னு பார்க்க போகிறோம். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஐசோட்ரோபிக் ஃபீல்டு. ஸோ FEக்கு வந்து என்னது D5 1 2 3 4. N-Pங்கிறது பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? ஸோ இங்கே N-Pங்கிறது இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பேர் இன் த பேரி சென்டர். அது ஐசோட்ரோபிக் ஃபீல்டு. இதில் ஏதாவது பேர் எலக்ட்ரான் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ N-P வந்து 0. இப்போ லிகான் H2O6 எடுத்துட்டால் என்ன வரும்? அங்கே எலக்ட்ரான் பேரிங் இருக்காது. 1 2 3. அப்போ E ஐசோ 0. சரிங்களா? ஸோ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் T2G3EG2. ஸோ அப்போ CFC வேல்யூ வந்து என்னது? EG நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G3 இன்ட்டு -0.4 + 2 இன்ட்டு 0.6. என்னங்கிறது வந்து EGயில் இருக்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2 இன்ட்டு 0.6 will not. We already know that the P value வந்து 0. Number of unpaired electrons 0. So we are getting 0. But in electronic configuration for low spin T2G5 EG 0. So CFC வந்து என்னது? 5 இன்ட்டு -0.4 + 0.06 del naught + 2 இன்ட்டு P. ஸோ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? -2 delta naught + 2P கிடைக்குது. இந்த 2 வந்து என்னது? பேர்டு எலக்ட்ரான். இந்த பேர்டு எலக்ட்ரான் எப்படி வந்துச்சு? இந்த EGக்கு வர 2TGக்கு வந்து வரையும்போது எப்படி வரும்? 1 2. மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 1 2 3 4 5. ஸோ வந்து நம்பர் ஆஃப் பேர்டு வந்து என்னது? 2. அப்போ 2 இன்ட்டு P we are getting -2. delta naught value already given. ஸோ 14,000 முன்னாடி பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. 2 இன்ட்டு 30,000. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 32,072 centimeter -1. High positive CFC value indicates that the low spin complex is not favorable one. மைனஸ் வேல்யூ இருந்தால் தான் வந்து அந்த லோ ஸ்பின் வந்து காட்டும். இங்கே வந்து பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும். ஸோ வந்து இந்த ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஸோ த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சென்ட்ரல் மெட்டல் அயான் வந்து என்னது? இதுதான் T2G3EG2. ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து என்னது? நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து என்னது? 5. ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட்னு பார்த்தோம்னா மியூ. N வந்து நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் 5 ப்ராக்கெட்டில் 5 + 2 we are getting 5 + 916 போர் மேக்னட்டான். இந்த வேல்யூலாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது எங்கேருந்து வந்துச்சுன்னு. இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸில் பார்த்தேன்னா என்ன கொடுத்துருக்காங்க? FeH2O6க்கு வந்து என்னது? FeH2O6ஓட வேல்யூ வந்து என்னது? del naught வேல்யூ 14,000. இந்த 14,000 தான் அங்கே போட்டிருக்கோம். அதே மாதிரி பேரிங் எனர்ஜி வந்து 30,000. அதுதான் வந்து இங்கே என்னது? இங்கே போட்டிருக்காங்க 40,000 30,000. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி FeCN6 ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் D5 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் கிடைக்குது. சரிங்களா? அதே மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம். T2G3EG2 T2G5 EG0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்ம சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணும்போது 0 -2 delta naught + 2P. ஸோ இந்த del naught வேல்யூ இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு எவ்வளோ முன்னாடி பக்கம் கொடுத்துருக்காங்கன்னா 35,000. இந்த பேரிங் எனர்ஜி வந்து சேம் 2 இன்ட்டு 30,000. கேட்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? -10,000 centimeter power -1. ஸோ நெகட்டிவ் CFC என்ன காட்டுது? இது வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ நேச்சர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் லோ ஸ்பின் ஸ்பின் ஸ்பேர்ட். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சென்ட்ரல் மெட்டல் அயான் வந்தது T2G5 EG0. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து அது மொத்தம் 1 தான். ஸோ mu 1 into 1 + 2 we are getting 1.732 போர் மேக்னட்டான். புரிஞ்சா? இதுக்கு வந்து இது வரைகிறோம். 1 2 1 2 3 4 5 நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 1. சரிங்களா? இப்போ இங்கே இதுக்கு இங்கே வரைஞ்சி பார்த்தோன்னா என்ன வரும்? EG. இதுக்கு தான் வரைகிறோம். 1 2 EG பார்த்தோம்னா 1 2. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 5. ஸோ இது பேராமேக்னெட்டிக். நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து 1 பேராமேக்னெட்டிக். தேங்க்யூ.